தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம எந்திரிப்போம். ஐயோ நம்ம பெட்ஷீட் எடுத்துக்கோமே. என்ன எல்லாம் போட்டுபடியா இருக்கு. லைட்டை யாரும் ஆன் பண்ணது? லைட்டெல்லாம் இல்லை, அது சூரிய வெளிச்சம். காலையாச்சு, இப்போதானே நம்ம பெட்ஷீட்டை போட்டுருந்தோம். ஒன்று தூங்கு, இல்லைன்னா எந்திரிச்சு போ. சும்மா நொச நொசன் பண்ணாத. வாடி நம்ம தூங்கலாம். சரி நான் ஏஞ்சே போகிறேன். ஆனால் தர்ஷினியை காணோம். குட் மார்னிங் தர்ஷினி, இங்கேயா இருக்கியா? ரொம்ப வெளிச்சமாக இருக்கு ஸ்ருதி, லைட்டை ஆஃப் பண்ண சொல்ல. இப்போதான் நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ண, நீ படுக்கையே எந்திரிச்சு போறியா? ஆனால் இதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்க. நான் எந்திரிக்க போகிறேன். வாடி எந்திரிக்கலாம். சரி ஓகேவா? ஹேய், இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? ஆமாப்பா, அப்படி தான் நினைக்கிறேன் நானும். சரிதான், நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். போய் எல்லாத்தையும் மடிச்சுட்டு, இல்லாட்டி எங்கள் அம்மா வந்து அடி அடி திட்டும். அம்மா, இது வீட்டில் காடு. ஆமாங்க, மறந்தே போயிட்ட பாரா. இவ என்னடி 10 வருஷம் கோமாலேருந்து எதிர்த்து வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? தர்ஷினி, இது உன்னோட ஜோக் டைம் இல்லை. நம்மளே என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கோம். இப்போ தான் நீ ஜோக் பண்ணிட்டு இருக்க. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்களா? நான் மம்மி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். போங்க. கடுப்பேத்துறாளே, கோவம் ஏறுது. ஒழுங்கு மாதிரி தான் வாயை முட்டேறு. நீ வேற கடுப்பேற்றிட்டு இருக்காத. சும்மா இல்லைன்னா பாரு, நான் போய் சித்திக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாரு. சும்மா இப்போதான். என்னடா இது, அதுக்குள்ள விழுந்துருச்சா? சரி போ. அம்மா, என்னடா கத்துற? அது ஒண்ணும் இல்லடா, ஏறி யாரும் மிதிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்லடா, நான் தானே தெரியாம மிதிச்சிட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையாடா? ஹாய் கேர்ள்ஸ், என்ன எல்லாரும் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோஃபியா, இங்கே பாருடி, அதிமேதாவிங்களா இப்போதான் எந்திரிக்கிறாங்க. வாங்க சார், கலெக்டர் சார், வாங்க வந்து உட்காருறீங்களா? உட்கார்றதுக்கு தான் சேர காணுமே. டிராகன் எல்லாம் ஓடுங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஹாய் கேர்ள்ஸ், எல்லாம் என்ன பண்றீங்க? இதோ வந்துட்டாங்கல்ல. இன்னும் 2 அதிமேதாவி. கலெக்டர் சார், நீங்களும் வந்து உட்காருங்க. அதான் சேர காணனால. என்ன டென்ட்டையும் காணோம், சேரையும் காணோம். ஆமாடா, ஆமா, எவ்வளோ நல்ல கேர்ள்ஸ்ல. இன்னைக்கே கிளம்புறோமா? ரொம்ப டயர்டா இருக்குடா, என்ன பண்றேன்னே தெரியல. இன்னைக்கே கிளம்ப வச்சுட்டாங்க. ஆமா, எல்லாத்தையும் திருப்பி வச்சிருங்க. பேக் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு பேக் பண்ண. பரவாயில்ல, திருப்பி எடுத்து வச்சிருங்க. அதெல்லாம் ஒரு 2-3 நாள் கழிச்சு போனாலும் நல்லா தான் இருக்கும். எனது டென்ட்டையும் சேரையும் காணுமா? அதுவும் நாங்கள் பேக் பண்ணிட்டோமா? அதானே. என்னடா விளாடுறீங்களா? டென்ட்டுக்கு போட்டது ஏன் ஷாலு? என்ன நைட்டோட நைட்டாக காற்று தூக்கிட்டு போயிடுச்சா? ஆமாம், இருக்கலாம். என்னடி சொல்கிறானுங்க? அதாண்டி தெரியலை. தர்ஷினி, ஐ திங்க் உண்மையாலே காற்று தான் எடுத்துகிட்டு போயிடுச்சோ. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காலையிலே நைட்டாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நாங்கள் 2 பேரும் கத்திக்கிட்டு இருந்தோம், பெரியம்மா அம்மான்ட்டு. இவங்களோட அம்மா எனக்கு வந்து
யாரோ பெட்ஷீட்டை பிடுங்குற மாதிரியே இருந்துச்சு நாங்கள் ரொம்ப நேரம் தூங்குறோன்னு சொல்லி. நான் தான் சொன்னேன் அம்மா பெட்ஷீட்டை புதுங்காதீங்கன்னு. ஆமாம், நானும் அதே தான் சொன்னேன். பெரியம்மா பெட்ஷீட்டை பிடுங்காதீங்க, கொஞ்ச நேரம் தூங்குறோன்ட்டு. ஏன்னா பெரியம்மா மட்டும்தான் எப்பயுமே டைமுக்கு எந்திரிக்கணும், கரெக்டாக தூங்கணுன்ட்டு இருப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறது நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறமா எங்கெங்கே கலந்து போச்சுன்னு தேடலாம். ஆனால் லிஸ்ட்டில் சோறு சாப்பிட்றது இல்லையே. சோறு முக்கியம் சாரா. நம்ம ஃபுட் சர்ச் பண்ண போனால் ரொம்ப அழுக்காயிடுவோம். மண்ணிலலாம் பிறண்டு உருண்டு போய் கீழே இருக்க எல்லாத்தையும் தேடணும்ல. அதனால் நம்ம ஃபுட் சர்ச் பண்ணிட்டு அப்புறமா குளிக்க போகலாம். ஆனால் சோறு நம்மக்கிட்ட இல்லையா, அதை வேற தேடிட்டு இருக்கணுமா? இங்கெல்லாம் சோறுலாம் இருக்காது, ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். ஒரு வேளை உனக்கு சோறு வேணும்னா நீ போய் ஆற்றுல பிடிச்சிட்டு வந்து மீனை தான் சாப்பிடணும். நான் அதுக்கிட்டே ஆற்றுல போய் பிடிக்கணும், நீ பிடிய. நீ தானடி கேட்ட. சரி, சண்டை போடுறத நிறுத்துங்க. என்ன எங்கே போய் என்னத்தை தேடுவோன்னு தெரில. 2 பேரும் குழந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே போயிட்டு அப்புறம் எங்கேயா தொலைஞ்சிட்டு அம்மை மம்மின்னு கத்தாதீங்க, அது தர்ஷினி மாதிரி. என்னடி இவ பூமர் ஆண்டி மாதிரி பேசுகிறா? ஆமாண்டி, வர வர அவள் பூமர் ஆண்டி மாதிரி தான் பேசுகிறா. என் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் எதுக்கு குறை சொல்கிறீங்க? நான் சோஃபியாவை சொன்னால் மட்டும் விட்டுருவியா நீ ஸ்ருதி?